சொல்ற அளவுக்கு வந்துட்டாரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா, நம்ம வந்து அவுட்டிங் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து அம்முக்கு லீவு, அதனால நம்ம வந்து சரி வெளில போலாம் அப்படி சொல்லிட்டு அவுட்டிங் கிளம்பியாச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அங்க 3 பேர் நெத்திலையும் பட்டையா இருக்கு பாருங்க, அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். என்ன கோவிலுக்கு? டீசல் போடுறியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோவிலுக்கு தான் போறோம். என்ன கோவிலுக்கு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா எங்க கிளம்பிட்டீங்க? டீசல் பண்ணல அதான். வேணுமா? அம்மா வந்து டீசல் போட போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உள்ள உட்காந்துன்னு இருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரு கார் ஓட்ட போறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சீட்ல இருந்து அவர் உட்காந்துக்கினாரு. ஆய் வீந்துரு போற நான் வாட்ச் காட்டுங்க கையில. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதியில வாங்கின வாட்ச் எங்க தங்கம் கட்டின்னு வந்திருக்காரு. வாட்ச் காட்டுங்க. அவுக்க கூடாது, இது பேர் அம்மா கட்டின்னு இருக்கமே. ஓ ப்ரோ, நம்ம எங்க போறோம்னு சொல்லவே இல்ல ப்ரோ இன்னும். ப்ரோ நான் இப்போ வந்து பைபாஸ் வந்துட்டேன் ப்ரோ. நீங்க தான் ப்ரோ எல்லாமே பேசணும். நான் வந்து கடிவாளம் கட்டினேன். ஆமா ப்ரோ. அதனால அவர் திரும்ப மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வேலூர்ல இருக்க ஒரு முருகர் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி தீர்த்தங்கிரி போயிருக்கோம். ஆனா இது வந்து வேலூர்ல இருக்க இன்னொரு முருகர் கோவில். ஆனா அங்க ஜிபே எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தேன் நான் வீடியோல. ஃபுல்லா நம்ம காசு எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு. நான் அந்த வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் ஏற்கனவே காசெல்லாம் எடுத்து வச்சேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிட்டு திரும்பி வந்தோம். அப்படியே ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போனோம் அவுட்டிங் போனா. மாசம் என் சம்பளமே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 10,000 ரூபாய் 10,000 ரூபாய். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த கோவிலுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் யாரா அந்த கோவிலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அந்த கோவிலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தா நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து கீழே இறங்கி வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும். இது என்னன்னு தெரியுதா பாருங்க. என்னது இது? மோஸ்ட்லி 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது தெரியும் फ्रेंड्स. ஆமா, பிடிக்கும் இது கண்டிப்பா. ஏனா இங்க போட்டுருக்காங்க இலந்தை ஜாம் அப்படி போட்டுருக்காங்க. ஆனா இது வந்து நம்ம வாங்கும்போது வந்து புளி தான் சொல்லி வாங்குவோம் கடையில. நான் அப்படிதான் வாங்குவேன். நீங்களா எப்படி வாங்குவீங்க? நாங்க எப்படி வேணாலும் வாங்குவோம். நான் வந்து புளி தாங்க அப்படி சொல்லிட்டு தான் வாங்குவோம். செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இருக்க டேஸ்ட் இப்ப இல்லதான், இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஞாபகத்துக்காக நாங்க வாங்கி சாப்பிட்டுனே போறோம். இத யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் இது தெரியும் அப்படி சொல்லி யாரெல்லாம் இதுல வாங்கி இருக்கீங்க அப்படினு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. ஆமா फ्रेंड्स, சூப்பரா இருக்கும். ஏற்கனவே ஒரு காலி பண்ணிட்டோம். போறதுக்குள்ள மொத்த காலி ஆயிடும் நினைக்கிறேன். டேஸ்டா இருக்கும். ஆனா அப்ப இருக்க டேஸ்ட் இப்ப கிடைக்கல. புளிப்பு அந்த அளவுக்கு புளிப்பு இல்ல. அப்ப சூப்பரா இருக்கும். இப்ப பரவாயில்ல, சாப்பிடல அந்த அளவுக்கு இருக்கு. எங்க தங்கத்துக்கு வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்துருக்கோம். அவர் பின்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காரு. நாங்க வந்து இதை சாப்பிட்டுனே போறோம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இது பிடிக்கும், யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. காரில் பாட்டு போட்டு எங்கள் தங்கம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். காரில் வந்து சினிமா பாட்டு போகிறதால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அவர் செம்மையாக வாயிலே மியூசிக் போட்டுன்னு செம்மையாக டான்ஸ் ஆடின்னு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். 2 சீட்டுக்கும் நடுவில் நின்றுட்டு வாயிலே உச்சின்னு சவுண்டு கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு டான்ஸ் ஆடிட்டே வந்துன்னு இருந்தார். அம்மு வேறு பாட்டை ரொம்ப தப்பாக பாடி செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தார். நான் அப்பயே சொன்னேன், தப்பாக பாட தெரிஞ்சால் பாடு, இல்லைன்னா பாடாதுன்னு சொல்லின்னு இருந்தேன். இருந்தாலும் அவர் நிறுத்தவே இல்லை. அவர் பாட்டுன்னு தப்பாக ஏதோ பாடியிருந்தார். அவருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் தங்கமும் நல்லா செம்ம டான்ஸ் ஆடின்னு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாருங்கள் எப்படி எகிரி குதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து இதுன்னு நினைக்கிறேன்ப்பா, கவர்மெண்ட் இதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதுலாம் பெஞ்ச்லாம் வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் ஆகுது, இதுதான் ஃபோக்கஸ் ஆகுது. என்னது
உன்னோட அந்த விரலா? விரல் இல்லப்பா, இது தொங்குதே மாலை. ஆமா. அதான் ஃபோக்கஸ். என்னது இது? அந்த காலத்துல கவர்மெண்ட் அதான் என்னன்னா அரசனுக்கு ஆட்சி கொண்டது. அது பேர் மேல பேர் மேல என்னமோ இருக்கு கோவில். அது பாத்தியா? தர்கா. அது தெரிஞ்சு பேர் சைடுல பாத்துட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மு வந்து காரை நட் ரோட்ல நிறுத்திட்டு எங்க போயிட்டாரு. ஆண்டி கூட போறாருன்னு சொல்றோம். நீங்க ஒரு பையன் எங்கடா போறாரு, எங்க போயிருக்காருன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காரை நிறுத்திட்டு அவர் பண்ணி இறங்கி போயிட்டாரு. எங்க போறான்னு கேட்டா பாய மூடின்னு உட்காருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அம்மா தூங்கிட்டாரு. அவரை வந்து தூங்க வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிடுச்சு. அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல. ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காரோ? வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் என்ன வாங்க போயிருக்காரு அப்படி சொல்லிட்டு. இந்த வராரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னத்தையும் பின்னாடி மறைச்சு எடுத்துன்னு வராரு. என்னன்னு தெரியல. எனக்கு நகை வாங்க தானே போன, நகை கடையில் நிறுத்திட்டு. ஓ, ஜூஸ் வாங்குறதுக்கு தான் போனியா? இவ்வளோ இதுவா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மு வந்து நமக்காக ஜூஸ் வாங்கிட்டு வர போயிருக்காரு. பன்னீர் ஜூஸ். பன்னீர் இது வந்து இந்த அம்மாவோட ஃபேவரட்டா. ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபேவரட். குடினா குடிக்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஐயே எனக்கு ஆகவா ஆடின்வா. ஒரு வாட்டி குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் நாக்குல ஒட்டிச்சு. ஆமா, அதனால எங்க போனாலும் இது வாங்கிக்கிறது. ஓகே, சூப்பர். நன்றி. பார்த்து பண்றேன் உனக்கு. ஆனா நீ எல்லாம் பார்த்து நீ பண்ணலையே எதுமே. ஆமா, மூட்டு போன்னு சொல்லி ஒரு வண்டி எடுத்துக்கணும். அப்படியே வண்டி ஆன் கூட பண்ணதால சரி. அப்ப மேல ஏறதுக்கு? ஆமால, மேல ஏறு. அப்ப வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏறிக்க வேண்டியதுதான். கார் ஓட்டுனா ஜூஸ் குடிச்சுன்னு இருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போறது தெரியும். இது வேணுமா காருக்கு? ஊன்னு சொன்னா அமைதியாக நான் போறேன். ஏலியா வேணுமாடி டப்பா? வெய் கையில போடலாம். ஏற்கனவே கொடுத்த பாட்டில் எல்லாமே அப்படிதான் போட்டு வச்சிருக்கேன். இது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மலை மேலதான் கார் ஓட போறோம் இப்போ. தூக்கிட்டு மலை உச்சியில பார்க் பண்ணிட்டு வந்து சுத்தி மலை தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சமையல் பாப்பாங்க. சூப்பரா இருக்குல்ல இடமே. இந்த மலையா போறோம் நம்ம? வர்றா, இது மலை மேல ஏற போறோமா? கார்லயேவா? மலையே தெரியல, தோப்பு தான் தெரியுது. தென்னந்தோப்பு. நம்ம வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு தான் நம்ம போறோம்ல, முருகர் போட்டோ. இது உள்ள போகணுமா? அந்த மலையில தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி பார்க்க போறோம். முன்னாடி யாரோ நடந்து வராங்க. இந்த மலைக்கு தான் போறோம்ல நம்ம. சூப்பரா இருக்கு இடமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இவ்வளவு அழகா வீடுலாம் கட்டி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஆனா ஃபேமஸான கோயிலா இல்ல இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு வர கோவிலா? உனக்கு யார் சொன்னது? சூப்பரா இருக்கு மலை. மலை செம்மையா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சக்திவேல் முருகன் திருக்கோயில் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இதுதான் வந்து கார் ரூட் போறோம்ல, கார் வண்டி வாகனங்கள் போற வழி. ஆமா, நம்ம நடந்து போனாலும் போலாம். படிக்கட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறி போற வழியில சூப்பரா இருக்கு வியூ. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. காத்து நல்லா சில்லுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. மலை சுத்தி சுத்தி திருப்பதி மலை ஏறுற மாதிரி. பைக்ல ஒரு ஆயா போயிட்டு இருக்காங்க. அதான் தள்ளிக்கவா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செமையாக இருக்குது.
எப்படி சொல்கிறதுனா எனக்கு ஹீல்ஸில் அதிகமாக நான் ஓட்டினது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹீல்ஸில் ஓட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய அந்த அங்கே பாருங்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள் மேலே. அங்கே எந்த இடம்னு தெரில, அங்கே நடந்து போகிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கோவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காரில் வரீங்கன்னா வராதிங்க, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. பைக்கில் வரீங்கன்னா வாங்க. இந்த பாருங்கள் மலைலாம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்பா என்னப்பா கிளம்பியாச்சா? தங்கத்துக்கு செருப்பு போடையா? ஷூ போடு. அங்கே பாரு கால் கல் குத்துது பாரு. அங்கே மேலே வந்து அமங்கலம் பண்ணா வெளியே விட்டு போகலாம். எப்பா சூப்பராக இருக்குதுப்பா இடம். இந்த பாரா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மலையில் ஏறுறது நான் ஃபர்ஸ்ட் டைம். தூக்கத்தில் இருக்காரு. ஆமாம், ஸ்லோப்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. அதே மாதிரி இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது இடம்லாம் பார்க்க. ஸோ இப்போ தான் வந்து இந்த கோவில் வந்து இப்போ தான் இந்த கோவில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு சேனலில் ஒரு சேனலில் இல்லை, ஒரு ஆடில் எங்கேயோ பார்த்தேன் கோவில், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்திருக்கேன். பார்ப்போம் வாங்க. கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதான் கோவில். மூச்சு வாங்குது பாருங்கள், ஒரே ஒரு மலை இறந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ சக்தி மலை கோவிலை பாலமுருகன் திருக்கோவில். ஏன் அழுற? மூச்சு வாங்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பனி மூட்டமாக இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடந்து வர மாதிரி இருந்தால் இந்த பக்கம் தான் வருவாங்க. இல்லைப்பா இல்லையா? அந்த பக்கம் தான் வருவாங்க நினைக்கிறாங்க. இதுதான் பாடா, இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. தங்க பர்றி ஓய். பெல் அடிக்கணுமாமா? கூட்டிட்டு போய் அடிச்சு விடு. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து வேலு, கோவிலுக்கு முன்னாடி வேலு. ஸோ பாருங்க, இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதை பாருங்க, சித்தியும் பிள்ளையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆர்ச்சியை காணும். ஆமாம், ஆர்ச்சியே காணுமாமே. எந்த ஆர்ச்சி? இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மயில் இருக்கு. இதை பாருங்க, இதை பாருங்க ஃபோக்கஸ் ஆகல. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆண் மயில் இங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் 2 இருக்கு, பெண் மயில் ஆண் மயில். ஏன் 2த்தையும் தனித்தனியாக போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. சாமி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கரெக்டாக வந்து 12:45 சாமி பார்க்க உள்ளே வந்தோம். ஸோ நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டு தரிசனம். ஸோ நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நடைய சாத்திட்டாங்க. 1 மணிக்கு நடைய சாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் தரப்பாங்க போல, இது லஞ்ச் டைம் முடிஞ்ச அப்புறம் தரப்பாங்க போல. நம்ம வந்து சாமி பார்த்தாச்சு. அதனால நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, எங்க தங்கமும் விளையாடிட்டு இருந்தாரு, அவர் கூட விளையாட்டு சுத்திலாம் பார்த்துட்டு போட்டோலாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து கீழே போகிறோம். கீழே போகிற இடத்துல ஒரு மலையில நிறைய பேர் ஏறினாங்க. அந்த மலையில ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. வாங்க மலை மேலே ஏறுவோம். போ நீ போ, முன்னாடி போ. எங்கப்பா போறீங்க? எந்த மலை?
ஓ பச்சை பசேல் என்று இருக்கிறது அந்த மலையா? இல்ல வழி இருக்கான்னு பாக்குறதுக்கு போறான். வழி இல்ல போல இருக்கு அந்த பக்கம். ஒத்தையடி பாதையிலே ஒத்தையிலே போறவளே வானா கால பாடுறா. ஓ பாட்டு பாடலாம் தெரியுமா? அவர் பாடுறாரு அவரு. அதாதா ஏப்பா இன்னும் எவ்வளோ தூரமா போனா? அப்படியா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு பேர் பேர். ஏப்பா என்னடி? அம்மா தெரியலையா? ஏப்பா ஏப்பா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் மேலே ஏறி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார் அங்கே இருக்கு. பாப்பா நாக்கு தள்ளுதா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சில்னஸும் சூப்பராக இருக்குது. ஏப்பா என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லோகேஷ் தோல் மேலே கை போட்டு நந்து போகிறா. பாப்பாவா இருக்கு. இவரு வரலையா? கூப்பிடுறாரு பாப்பா பாப்பா. ஏ அம்மாலாம் திரும்ப முடியாதுடா அப்போ. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து காரை விட்டு வெளில போயிட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த சைடு யாரோ வராங்களாம், பொலிட்டீஷியன் யாரோ வராங்க போல். அதனால ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்து காரில் இருக்க ரொம்ப நேரம் காரில் இருக்க முடியாது சொல்லிட்டு வெளில போய் வேடிக்கை பார்க்குறாரு. எங்கள் தங்க தூங்குறதால நான் வந்து காருக்குள்ளேயே உட்காந்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எல்லாரும் இறங்கிட்டாங்க கார்லேருந்து. யார் வராங்கன்னு தெரில, எந்த பக்கம் வராங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பைக்கு வச்சுருக்கவங்க ஈஸியாக போயிடுறாங்க சந்தில் பூந்து, இல்லைன்னா யூட்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம காரில் வந்திருக்கிறதால காரை விட்டு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவேதான் யாரோ வராங்கடாடே. இந்த சைடு தான் வராங்களா ஃப்ரெண்ட்ஸ். வண்டி நிறைய போயிட்டுருக்கு, போலீஸ் வண்டி. அவ்வளோதானா? 2 வண்டி தான் போச்சு. ஒரு கதை பேச யாருன்னா கிடச்சா போகுது. கதை பேசின்னு இருப்பேன் நினைப்பேன். நான் தான் பேசுறது தெரியல. நிறைய வண்டி போதே, ஒன்று ஒன்றா சரக்கு சரக்குன்னு போகுது. எப்போ விடுவாங்கன்னு தெரியல. என்ன பண்றீங்க ப்ரோ? வெளில போயிட்டு வந்தாச்சா? சூப்பரா போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தது உடம்பு செம்ம டயர்டா இருக்குது. நேத்து வேற நைட்டு தூங்கல. ஏன் தூங்கல? உள்ள யாரு? குழந்தைய பாத்து நேத்து நைட்டு 3 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறதுக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நைட்டு 3 ஆச்சு தூங்குறதுக்கு. காலைல 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டா. 5 மணிக்கா? ஆமா. ஐயோ எப்படி போய் சொல்ற பத்தியா? அதனால இப்ப அப்படியே அப்படியே நடி அம்மா சிச்சா. குழந்தை ஏன் பாப்பா அடிச்சா? பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ மேல அங்க பாரு, அப்படி முட்டினா முட்டிக்கினியா? பண்ணி காட்டுற மாதிரிவா? அடிக்காமா? சரி ஓகே, பாய் சொல்லிடு. உங்களுக்குலாம் வேதா பாய் சொல்லிட்டாங்க. குட் நைட் சொல்லிடு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வீட்டுக்கு வந்து டிஃபனே செஞ்சாச்சு. இப்ப சாப்பிட போறோம். எங்க தம்மா மட்டும் தான் சாப்பிட்டாரு. இப்ப நாங்க சாப்பிட போறோம். வந்த டயர்ல வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம், அதனால இப்ப எடுக்கிறோம்.
இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல தங்க பாய் சொல்றீ. பாய். அவள்தான் 6 கோவத்துல இருக்கிறாரு.